நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்லாம் வந்து பார்த்தா பாவமாக இருக்குது. காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பளத்தை கூட கொடுக்காம பணத்தை கொடுத்தா வந்து பிள்ளைங்க வந்து அதெல்லாம் வந்து வீண் செலவு பண்ணுவானுங்க. அவங்களுக்கு காசோட அருமை தெரியாது, கெட்ட பழக்கம் வந்துடுங்கிறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அவர் இங்கே ஒர்க் பண்ணால் வேற எங்கேயா ஒர்க் பண்ணால் என்ன செய்வீங்க? அப்போ ஒரு சம்பளத்தை கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? நான் கேட்டேனா அப்படிங்குவீங்களா? அப்போ அவர் வந்து எதுவும் செஞ்சுக்க மாட்டாரா? என்ன மாதிரி ஒரு எண்ணங்கிறதே நமக்கு புரியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போ போய்ட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம்னா அதுக்கு 500 எந்த ஹேண்ட்பேக்கும் இல்லை, 850 ஒரு ஹேண்ட்பேக் இவருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து காசு பத்தலன்னு கடைசியில் வந்து குமார்கிட்ட கேட்டு குமார் கிட்ட பழனிவேல் கிட்ட கேட்டு பழனிவேல் வந்து பணத்தை அனுப்பிவிட்டதுக்கப்புறமா அதை வாங்கிடுறாரு. இதுக்கு நடுவில் வீட்டில் வந்து 32,000 போட்டு வந்து சிசிடிவி கேமராலாம் ஃபிட் பண்ணி அந்த கேமரா நல்லா தெளிவாக தெரியுது இல்லைன்னா அதையே ஊற்று பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். ஒவ்வொருத்தவங்க வந்து இறங்குறாங்க. மீனாவும் செந்திலும் இறங்கும் போது மீனா வந்து செந்தில் மூக்க பிடிச்சி கொஞ்சினதெல்லாம் வேறு எல்லாரும் பார்த்துட்றாங்க. இதுக்கு பிறகு தான் என்ன நடக்குதுன்னா வந்து இப்போ கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. கேக் வெட்டி ஊட்டியெல்லாம் விட்டு கொண்டாடி கேக் வேலை 900 என்னடா 600 கேக் கிடைக்கும், எதுக்கு 300 எக்ஸ்ட்ரா போட்டேன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். அந்த பக்கம் சிறகடி காசை வீட்டில் 30 லட்ச ரூபாய் தொலைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா கூத்து வந்து நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவர் வந்து எல்லோரும் சிக்கனமாக இருங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தனியாக ரூம்குள்ளார போயிட்டு செந்தில் என்ன பண்ணுறாரு, என் ஃப்ரெண்டு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கின பேக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அவன் நல்லாவே இல்லை, பார்த்தாலே தெரியுது சீப் பிராண்டுன்னு அப்படின்னு மீனா சொல்ல அவர் மனசே முகமே மாறிடுச்சு. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு புரிஞ்சு என்னாச்சுன்னு கேட்டால் அவர் நான் தான் வாங்கினேங்கிறார். உனக்காக வாங்கினதுன்னா ஐயோ உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்காதுனா நான் சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ அழகாக இருக்கணும், இதில் தான் இனிமேல் எல்லாத்தையும் கொண்டு போக போகிறேன், உங்கள் ஃபோனில் டல்லாக இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இதுக்கு நடுவில் வந்து அந்த சிசிடிவி கேமரா கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் கொந்தளிச்சிட்டு இருக்கன்னு முடியுது.